ஹாய் குழந்தைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன முறை ஒரு கதை சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி இன்னைக்கும் ஒரு கதை சொல்ல போறேன். என்னன்னா, ஆண் சுமந்து பிரசவிக்கக்கூடிய அதிசயமான ஒரு உயிரினம், வண்ணத்தை மாற்றிக்கொள்ளும் அதிசயமான கடல் வாழ் உயிரி பற்றி நாம தெரிஞ்சுக்கலாம். குதிரை போல முக அமைப்பு, குரங்கு வால் போல நீண்ட வாளை கொண்ட மீன் இனம்தான் இந்த கடல் குதிரை. இது 6 சென்டிமீட்டர் நீளத்திலிருந்து 17 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. 140 கிராம் எடை கொண்டதா இருக்கும். இந்த உயிரினம் 40 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றினது. இதோடைய ஆயுட்காலம் பார்த்தோம்னா 5 வருஷம் தான். அந்த கடற்குதிரையை பத்தி தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கடல் குதிரை அப்படிங்கிறது கடல்ல வாழக்கூடிய ஒரு வகை மீன். பிற மீன்களை போலவே இதுக்கும் செவில், துடுப்பு இதெல்லாமே இருக்கும். இருந்தாலும் இது மீன் போன்ற வடிவத்துல இருக்காது. தலைப்பகுதி குதிரையை போல இருக்கிறதால இது கடல் குதிரை அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ காம்பஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய அறிவியல் பெயர். கிரேக்க மொழியில இப்போனா குதிரை, அது மட்டும் இல்லாம காம்பஸ்னா கடல் அசுரன் அப்படின்னு அர்த்தம். கடல் குதிரைகளுடைய வாலு குரங்கினுடைய வால் போல நீண்டும் சுருண்டும் காணப்படுது. இந்த வாள்கள் கடற்தாவரங்கள், கடற்பஞ்சுகள் போன்றவற்றை பற்றி கொள்வதற்கு கடற்குதிரைக்கு உதவுது. சுமார் 50 வகையான கடல் குதிரைகள் இந்த உலகத்துல இருக்கு. இது ஆரஞ்சு, சிவப்பு, மஞ்சள், கிரே மற்றும் பச்சைன்னு பல வகையான வண்ணங்கள்ல பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா காணப்படும். கடல் குதிரைகள் சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி தாங்கள் நினைக்கக்கூடிய வண்ணத்தை மாற்றிக்கொள்ளும் அதிசயமான ஆற்றல் படைத்தது அப்படின்னு கடல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. கடல் குதிரைங்க சாப்பிடுறதுக்கு விரும்புனா ஒரு விதமான ஓசையை எழுப்பும். எதிரில இருக்கக்கூடிய சின்ன சின்ன மீன்கள்லாம் இந்த சத்தத்தை கேட்டு என்ன பண்றதுனே தெரியாம திகைச்சு போயிடும். அப்போ கடல் குதிரைகள் அத்தகைய மீன்களை சாப்பிட்டுருது. நம்மள மாதிரியே கடல் குதிரைகள் ஒரு நாளைக்கு 3 முறை தங்களுடைய உணவை சாப்பிடும் இயல்புடையதா இருக்கும். கடல் குதிரைகள் வெப்பமான கடல் பகுதிகளில் தான் அதிகமா வாழுது. பெரும்பாலும் இது எல்லாமே ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்க கடல் பகுதிகளில் அதிக அளவுல நம்ம பார்க்கலாம். கடல் குதிரைகளுக்கு பற்களும் வயிறும் கிடையவே கிடையாது. கடல் குதிரைகளுடைய 2 கண்களுமே ஒரே சமயத்துல 2 வெவ்வேறு திசைகள்ல நகரும் தன்மை படைத்ததா இருக்கு. 2 கடல் குதிரைகள் தங்களுடைய வாலை ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைந்தபடியே பெரும்பாலும் நீந்துது. எந்த உயிரினத்துக்கும் அமையாத ஒரு அதிசயம் கடல் குதிரைக்கு இருக்கு. பெண் கடல் குதிரையானது சுமார் 200 முட்டைகளை ஆண் கடல் குதிரையுடைய முன்பகுதியில காணப்படக்கூடிய ஒருவித பை மாதிரியான அமைப்புல இட்டுடுது. இந்த முட்டைகள் ஆண் கடல் குதிரையுடைய பைக்குள்ள சுமார் 6 வார காலம் வளர்ந்து வெளிவரும். உயிரியல் உலகத்துல பெண் முட்டையிட்டு அந்த முட்டைகளை ஆண் சுமந்து பிரசவிக்கும் அதிசயமான செயல் இந்த கடல் குதிரை இனத்துல மட்டுமே காணப்படுது. இது ஒரு நிகழ்வு. கடல் குதிரைகள் எத்தனை வருஷங்கள் வாழுது அப்படிங்கிறது புரியாத புதிராதான் இருக்கு. ஆனா சில ஆராய்ச்சியாளர்கள் கடல் குதிரையானது 2 இருந்து 3 வருடங்கள் வரைக்கும் வாழும் அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்திய ஆண்டுகள்ல இதோடைய எண்ணிக்கை கணிசமா குறைஞ்சிட்டு வருது. மற்ற உயிரினங்களைப் போலவே அழியும் அபாயத்துல இது இருக்கு. கடல்ல இருக்கக்கூடிய திட்டுகள் மற்றும் பவள பாறைகளே அதோடைய முக்கிய வாழ்விடம். இது ரொம்பவும் மோசமடைஞ்சு வர்றதால சமீபத்திய ஆண்டுகள்ல இதோடைய எண்ணிக்கை கணிசமா குறைஞ்சிட்டு வருது. மற்ற உயிரினங்களைப் போலவே கடற்குதிரையும் அழியும் அபாயத்துல தான் இருக்கு. சரி குழந்தைங்களா, இது உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? கடல் குதிரையை பத்தி தெரியாத நிறைய விஷயங்கள்ல இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கிட்டோம். மறுபடியும் வேற ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். சரியா? டாடா, பை பாய்.